கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை அருகே உள்ள பொம்மதாசம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அண்ணாமலை என்பவர் 15ஆம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக வழக்கமாக பயன்படுத்தும் மயான பகுதிக்கு உறவினர்களும் பொதுமக்களும் கொண்டு சென்றனர். ஆனால் மயானத்திற்கு செல்லும் பாதையை ஒரு தனிநபர் தடுத்து நிறுத்தி, இது எனது பட்டா நிலம், இதன் வழியாக செல்ல அனுமதி இல்லை என எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகும் உடலை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல முடியாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இறந்த அண்ணாமலையின் உடலை பொம்மதாசம்பட்டி கிராமத்தின் மையப்பகுதியில் உள்ள தார் சாலையிலேயே குழி தோண்டி புதைக்க முடிவெடுத்தனர். அதன்படி தார் சாலையில் குறுக்கே குழி தோண்ட தொடங்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஊத்தங்கரை டிஎஸ்பி ராமமூர்த்தி, தாசில்தார் ராஜலட்சுமி மற்றும் சிங்காரப்பேட்டை இன்ஸ்பெக்டர் லட்சுமி ஆகியோர் பொதுமக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக 2 ஏக்கர் புறம்போக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அந்த இடத்தை வருவாய்த்துறையினர் இதுவரை நில அளவீடு செய்து சுடுகாட்டிற்காக அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கவில்லை. மேலும் அந்த இடத்திற்கு செல்வதற்கும் முறையான வழிபாதை இல்லை என கூறப்படுகிறது. எனவே வருவாய்த்துறையினர் உடனடியாக அந்த 2 ஏக்கர் நிலத்தை அளவீடு செய்து மயானத்திற்கு செல்ல முறையான வழிபாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பிரச்சினை காரணமாக அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது.